ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சு வீடியோ தான். சாம்பார் சாதம் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 1 கிளாஸ் சாப்பாட்டு அரிசி, அதுக்கு 1/2 கிளாஸ் துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டு வச்சுக்கிடலாம். இதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக தான் மசாலா சேர்த்தேன். அது என்னென்னா 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 7 வத்தல், கொஞ்சமாக தேங்காய் எல்லாத்தையும் போட்டு கருக விடாமல் நல்லா வறுத்துட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறமா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக காயப்பொடி, ஒரு 3 பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு ஒரு பரட்டிட்டு இதுக்கு காய்கறி கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு, தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம திரிச்சு வச்ச பவுடரையும் உள்ளே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புளிக்கரைசல் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா காய்கறி வேக விடலாம். காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச அரிசி பருப்பையும் உள்ளே சேர்த்துட்டு அந்த மசாலாவோட ஒரு பரட்டிக்கோங்க. பரட்டினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் கடுகு, வெந்தயம், வத்தல் எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றி லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டு இறக்குனீங்கன்னா சாம்பார் சாதம் ரெடி.